ஒரு காலத்தில் படிக்கணும்னா பெரிய பயணம் பண்ணணும், சிரமப்படணும்னு இருந்துச்சு. இப்போ நம்முடைய விரல் நுனியில் ChatGPT கற்றுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. உலகம் முழுவதும் பார்த்தா ஆசிரியர்களிடமிருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்வது என்பது பொதுவாகவே கற்றலுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. ஆனால் மேலிருந்து கீழ்தான் கற்கணும் என்கிற பொருள் இல்லை. கீழிருந்து மேலே கற்கலாம், நமக்கு சமமானவர்களிடமிருந்து கற்கலாம். அவ்வளவு ஏன், ஆறறிவு இல்லாத விலங்குகள், மரமட்டைகளிடமிருந்து கூட கற்பதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. உண்மையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு கண்களை அகல திறந்து வைத்திருந்தால் கற்பிப்பதற்கு இந்த இயற்கை இடத்திலே ஏராளமான பாடங்கள் கொட்டி கிடக்கின்றன. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்கள்ல ஒருத்தர் கொல்லப்பட்டுறாரு. கொல்லப்பட்ட அந்த உடம்பை என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னொருத்தர் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சடலத்தை எவ்வாறு மறைப்பது என்பதை ஒரு பறவையின் வழியாக கற்றுக் கொடுத்ததாக குர்ஆன் சொல்கிறது. ஃபபஅஸல்லாஹு குராபன் யபஹஸு ஃபில் அர்த் லியுரியஹு கைஃப யுவாரி சவதாஹி. அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி வைத்தான். அந்த தன் சகோதரனின் சடலத்தை மறைப்பது எப்படி என்பதை அவனுக்கு காட்டி கொடுப்பதற்காக அந்த காகம் பூமியை தோண்டியது என்று குர்ஆன் சொல்கிறது. அவன் முதல் மனிதர்களுடைய பிள்ளைகளுக்கு காகத்தின் வழியாக நடத்தப்பட்ட பாடம் அது அவர்களுக்கு மட்டும் உரியதல்ல, உலகம் முழுவதிலும் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பவர்களுக்கு காகத்தை போல ஏராளமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது.